ஹே ஆல், டுடே ஈவினிங் ஸ்நாக்ஸ் டோனட் ரெசிபியோட ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு மைதா, பவுடர், சுகர், பேக்கிங் சோடா, தென் காய்ச்சி ஆற வச்ச பால், அப்புறம் ஒரு எக். ஃபஸ்ட் நம்ம இப்போ மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக பவுலில் சேர்த்து, நெக்ஸ்ட் நம்ம பவுட்ரு பண்ண சுகரை அதில் ஆட் பண்ணணும். தென் இப்போ நம்ம பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணணும். தென் ஒரு பிஞ்ச் சால்ட். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் எக் ஆட் பண்ணிக்கணும். இந்த எக் நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்கு சேர்த்திங்கன்னா டோனட் நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் வரும். லாஸ்ட்டாக நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டோனட் நல்லா வரும். தென் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். தென் லாஸ்ட்டாக ஆயில் மட்டும் சேர்த்துட்டு ஒரு 2 ஹவர்ஸுக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிடணும். ஆஃப்டர் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை டோனட் ஷேப்புக்கு பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம அதை ஒரு ஆயிலில் போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தென் அவ்வளோதான் டோனட் ரெடி. இப்போ நம்ம மேலே சாக்லேட்டை மட்டும் கோட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ டேஸ்டிங்காக நான் என்னோட அம்மா கிட்ட போய் கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதேமாரி நான் உங்களை இன்னும் ஒரு குட்டி ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பை கைஸ்.